அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்த சொத்து நமக்கு. எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் நான் இறைவனை சார்ந்திருப்பேன், இறைவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 6-9 முடிய. உன் முடிவை நினைத்துப்பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்துப்பார், கட்டளைகள் நிலைத்திரு. கட்டளைகளின் நினைவுகள் அடுத்தோர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. பூசல்களை தவிர்த்து விடு. உன் பாவங்கள் குறையும். சீற்றங்கொள்வோர் சண்டையை மூட்டி விடுவர். பாவிகள் நட்பை கலைக்கின்றனர், அமைதியாக இருப்பவருடைய பிணக்கை விதைவிக்கின்றனர். உன் முடிவை நினைத்துப்பார், பகைமையை அகற்று, அழிவையும் சாவையும் நினைத்துப்பார், கட்டளைகளில் நிலைத்திரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நமக்கு? பிறரன்பு, பிறஸ்நேகம் இல்லையா? அந்த பிறரன்பு, பிறஸ்நேகம் நம்மகிட்ட இருக்கா? சகோதரர்களோட நட்பாக இருக்கிறோமா? நம்ம வச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு தான தர்மம் செய்யாமல் அவங்கள வெறுங்கையா அனுப்புகிறோமா? இல்லை நம்மகிட்ட உள்ளதை பகிர்ந்து அளிக்கிறோமா? எது இருக்குதோ அதை. இல்லை நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அது தவறு இல்லை, தப்பு இல்லை. ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே எனக்கு கொடுப்பதற்கு என்று மனம் வருந்தோரும் இருக்கிறார்கள் இல்லையா? நிறைய வைத்து கொண்டே கொடுக்காமல் இருப்போரும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நமக்கு தானே தெரியும் இல்லையா? அப்போ நாம் ஒருத்தரை வெறுங்கையாக அனுப்புறதுக்கும் அவங்களை நிறைவுபடுத்துறதுக்குமே ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எப்போதும் பகைமையை அகற்ற நினைக்கும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான வாழ்வு. ஏன்னா நம்ம முடிவு எப்படி இருக்கும்? எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு முடிவு நமக்கு வரும். இப்போ எங்கே என்ன நடக்குனாலே ஒரு அதிர்வு தான் மக்களுக்கு வருகிறது. ஐயோ, நாளைக்கு நமக்கு இருக்குமோ, நமக்கு இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் அந்த ஒரு பயத்தின் ஆவியாலேயே வாழ்கிறார்கள். மரணம் நாளைக்கு அப்படின்னு தெரிஞ்சால் யாராவது நிறைவாக இருப்பாங்களா? மரணம் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தால் யாராவது நிறைவாக இருப்பாங்களா? ஆனால் புனிதர்கள் நிறைவாக இருந்திருப்பார்கள். எப்படி என்றால் அவர்கள் தங்களைத்தானே ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள். மரண தேதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு நேரங்கள் அறிவிக்கப்பட்டால் தங்களை தாமே ஆயத்தப்படுத்தி தம்மிடம் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அதை அனைத்து வெளியில் எடுத்து, ஏனென்றால் மனிதர் புனிதராவதே அதுதான். அந்த குற்றங்குறைகளை நாம் மன்னித்து பிறருக்காக நாம் ஜெபிக்கின்ற போது, பிறருக்காக ஜெபிக்கும்போது நாம் எந்த வார்த்தையை நாம் அடிக்கடி நாம் உச்சரிக்கிறோம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தைகளை கொண்டு ஏதாவது நாம் குற்றம் புரித்திருக்கிறோமா என்பதை நினைவில் கொண்டு அதையும் அகற்ற வேண்டும். அப்படி அகற்றும் போது தான் நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை, குற்றங்களை பொருட்படுத்தாதே. நமக்கு என்ன வந்தாலும் ஒன்றுமே இல்லை, இறைவன் மட்டும் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு நம்ம இருந்தோம்னாக்கி கண்டிப்பாக நமக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா பிறர் நமக்கு எதிராக செய்கிற குற்றங்களை நாம் அதை நினைக்கும் போது தான் நாம் நோயில் விளைகிறோம் இல்லையா? இவங்க நமக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே நம்ம ஆன்மா போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் அப்புறப்படுத்தினா தான் நாம் எல்லாமே நிறைவாக இருக்க முடியும். பிறருக்கு, அதாவது பூசலை தவிர்த்து விடு, உன் பாவங்கள் குறையும். சீற்றங்கொள்வோர் சண்டையை மூட்டி விடுகின்றனர். எரிச்சலும் கோபமும் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சண்டை வந்துடும் இல்லையா? அப்போ அப்படி சண்டை வரும்போது கண்டிப்பாக அமைதியாகவே இருக்க முடியாது. அமைதியாக இருக்கிறோங்கிற இடத்துல அந்த எதையாவது ஒன்றை விதைச்சிட்டு போயிடுவாங்க. 2 பேர் நல்லா நட்பாக இருப்பாங்க, அவங்க என்னமே இப்போ செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக இவங்களை எப்படி பிரிக்கலாங்கிற மாதிரி பிரிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அதுவே பாவம் தானே இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் நம்மளை உற்று நோக்கி பார்க்கிறார். அந்த பார்வையை நாம் எதிர்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, சிறு சிறு காரியத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருக்க வேண்டும், ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதனால் நீர் எங்களுக்கு அதை சுட்டி காட்டி அதன்படி எங்களை நீர் நடக்கவும் அதன்படி எங்களை நீர் வாழவும் அழைக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நாங்கள் இருக்கின்ற அனைத்து காரியங்களும் நிறைவாக செய்யும்படி தேவரீர் ஆசீர்வதியும். தேவையற்ற காரியங்கள், நாங்கள் ஈடுபடாத காரியங்களை தடுத்து நிறுத்தும். உம்முடைய சொல்லை மட்டுமே நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு வரப்பிரசாதத்தை தர வேண்டும். இந்த அனைத்து வரங்களையும் நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.